வணக்கம் மக்களே. இப்ப நான் இலைய கழுவி ஊத்துற மாதிரி எல்லாருமே கழுவி ஊத்துறீங்க. கழுவி ஊத்துற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கழுவி ஊத்துற எதுக்குன்னா இந்த மாதிரி சுத்தம் செய்யறதுக்காக சுத்தம் பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க கழுவி ஊத்துற எல்லாத்துக்கும் நான் கமாண்ட் போடுவேன், எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுப்பேன். இப்போதைக்கு என்னால வீடியோ போட முடியாத சூழ்நிலை இருக்கு மக்களே. ஏன்னா நாங்க ட்ரை பண்ணோம், ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணோம். அதுக்கே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. யூடியூப்ல பேசக்கூடாது, அப்படி பேசினா பேட் வேர்ட்ஸோ தகாத வார்த்தையிலாயோ யாரையும் குறை சொல்லியோ பேசக்கூடாதுன்ற ஒரு பதிவையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். எங்கடையும் அந்த மாதிரிதான் வாங்கினாங்க. போல அந்த மாதிரிதான் எங்களையும் பெடிஷன் வாங்கியிருக்காங்க. அதனால பொதுவா மேலூர் காவல்துறையினருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களை விசாரிச்ச காவலருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு ஆட்டம் ஆடுறதுக்கும் நாங்க தோக்கலைன்னு பதிவு பண்றதுக்கும் சில நாட்கள் ஆகும். அதனால இதையும் நீங்க கண்டென்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏன்னா சில விஷயங்களை உண்மையா நடத்தி காட்டினேன். ஒரே தனிமையில நின்று தனியால நின்று எனக்கு ஒரு எதுவும் சப்போர்ட்டும் இல்லாம தனியால நின்று நடத்தி காட்டினேன். இருந்தாலும் எனக்கு கிடைச்சது கெட்ட பேர் தான் கிடைச்சு. ஆனா நெக்ஸ்ட் அடுத்து எடுக்க போற சில விஷயங்கள் நமக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டு குழந்தைகள், நம்ம வீட்டு பெண்கள் எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பான விஷயமா அமையும். வேலூர் ஸ்டேஷன்ல இனிமேல் இந்த மாதிரி குறிப்பிட்ட நபர், அதாவது எனக்கு ஆப்போசிட்டா நபரை பத்தி பேசக்கூடாது, தவறுதலா வீடியோ போடக்கூடாது, அவங்கள புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு எழுதி கொடுத்து வந்திருக்கேன். அந்த சட்டத்திற்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கு, அவங்க சட்டப்படிக்கும் காவல்துறைக்கும் மரியாதை அளித்து எங்க வழக்கை எடுத்து நடத்திய காவல்துறையினருக்கும் மரியாதை அளித்து இந்த வரியை போடுறேன். மீண்டும் சந்திப்போம். தோக்கல, தோல்விதான் ஒத்துக்கிறேன், ஆனா வருவோம், ஜெயிப்போம். நன்றி, வணக்கம். லைவ்ல பேசுவோம். ஆமா, லைவ்ல ஜெயிப்போம். அதாவது சப்ஸ்கிரைபர் ஏமாத்திட்டேன், சூர்யா வீடியோ போடுறீங்க, இது எல்லாத்துக்கும் லைவ்ல நான் சரியான பதில் சொல்றேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். பாய், சி யூ.